நான் சௌந்தர்யாக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ என்னது என்னது என்னது? GT Holidays presents Behind Soundarya Fans Festival, powered by Howrah Pay, Cardia Groundnut Oil, A2B Veg Restaurant. பிபி கொண்டாட்டம்ல பேசவே இல்லை, இன்னும் டவுட்ல தான் இருந்தா. இந்த ஆளை நம்பலாமா? நான் சௌந்தர்யாக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? Yeah. ஓ சோ ஸ்வீட். வாவ், இது எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. என்னது என்னது என்னது? அம்மா சொல்லுமா. ராணுவுக்கு இல்ல, சொன்னதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அவனோட வாழ்க்கை வாழ்றது. சீரியஸாவா? ஆமாங்க, என்னென்னமோ சொல்லி என்னை நம்ப வச்சிட்டான் ஒரு ஃபர்ஸ்ட். பாட்டு- அப்புறமா நான் அலர்ட் ஆயிட்டேன். ஆ ஏதோ பாரதியாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருந்தான். அப்புறமா சேலையில வீடு கட்டுவா, இல்ல தப்பு தட் தப்பா வாஸ் கியூட் ஆக்சுவலி. இது நான் உங்களை இன்டர்வியூ பண்ணக்கே ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு மாதிரி உடஞ்சு போய் உட்காந்துட்டேன். என்னைய ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன்ல அவ எப்படியும் ஒன்றும் சமைக்க போறதில்ல, சும்மா தான் இருந்தா. அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்து அழுகாதீங்க ப்ரோ கஷ்டமா இருக்குன்னு என்னை ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணி கிஃப்ட் பண்ணது சௌந்தர்யா தான். என்னோட இன்செக்யூரிட்டிஸ், என்னோட வாய்ஸு, எனக்கு கமெண்ட்ஸே அவ்வளோ வருங்க. என்னங்க குரல் இது, மொட்டை ராஜேந்திரன் சார், விடிவி கணேஷ் சார் எல்லாருமே இழுப்பாங்க. நம்ம என்னங்க பண்ணுவோம், பிறக்கும் போது என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறது. ஏன்னா நான் ரொம்ப ரிசர்வ்ட் ஆகிட்டேன், பேசவே கூடாது, புக்கு படிக்க சொன்னால் கூட பயப்படுவேன். GT Holidays presents Behind Soundarya Fans Festival, powered by Howrah Pay, Cardia Kadalennai, A2B Veg Restaurant. நிறைய விமர்சனங்கள், அவர் வெளியில வந்து நிறைய சௌந்தர்யாவை பத்தி பேசிக்கலாம். ஆனா இன்னைக்கு சௌந்தர்யாவோட ஃபேனாக வந்திருக்காரு ஃபேட்மேன் சார். அண்ணா அண்ணா, இது உண்மை தானே? நான் சொல்லிட்டேன், பட் உண்மையா இல்லையா? இவளே நம்ப மாட்டா. அதுதான், அவங்களே நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் சொல்லுங்க அண்ணா, நான் சொன்ன ஒரு விஷயம் எப்பவுமே உண்மை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேங்க, பட் அதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் அவர் பார்த்து அப்சர்வ் பண்ணி ஐ திங்க் அவர் ஒரு ஃபேனாக தான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ ஹவு டு யூ ஃபீல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்? வெரி ப்ரிவிலேஜ் ஹானர்ட் பீயிங் ஃபார் சௌந்தர்யா ஹியர். ஸோ உண்மையிலேயே சொல்லணும்னா நான் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லணும்னா சௌந்தர்யா ஃபேனாக நான் உள்ளே போனோன்னு ஆகிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் சௌந்தர்யா ஃபேன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இன்வைட்டுக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் சௌந்தர்யா ஃபேனாக தான். அதான் நான் கேட்டேன், திருப்பி ரிவ்யூவோ அதுவோ இதுவோ சொல்லி கூப்பிட்றாதீங்க, நான் வரதா இல்லை. ஓகே, அதாவது தான் சொன்னேன். நிஜமா சவுண்டு நீ நம்மள எப்படியும் நம்ப போகிறது இல்லை. இல்லை அவங்க நம்பலன்றது அவங்க ரியாக்ஷன் தான். இப்படி பார்க்கும்போது எனக்கு இங்கே லைட்டாக யோசிக்கிறேன், என்ன சவுண்ட் நம்புறீங்களே? இல்லை நம்புற, அவர் உள்ளே சொன்னார், இப்போ நான் நம்புகிறேன். இப்போ நம்புறீங்க? இவங்க மத்தியில் சொல்லியிருக்காரு. நேற்று பூரா பிபி கொண்டாட்டம்ல பேசவே இல்லை, இன்னும் டவுட்டில் தான் இருந்தா. இந்த ஆளை நம்பலாமா? இல்லைங்க, ரொம்ப தள்ளி உக்காந்துருந்தாங்க. ஓ, இன்னைக்கு அதனால தான் கூப்பிட்டு நாங்கள் இப்படி உட்கார வச்சுட்டோம். இப்போ நிறைய பேசலாம். பட் ஆனால் ஐ திங்க் ஆக்சுவலி சாரி டு இன்டரப்ட், பிஃபோர் டு ஸ்டார்ட் நான் சௌந்தர்யாக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஓ சோ ஸ்வீட். அவர் கொடுத்தாதான் அது நல்லா இருக்கும். இருங்க சவுண்ட், அவர் நாங்கள் எல்லாம் ஃபார்மேட்டாக பண்ணுவோம். ஏன் பண்ணி மைக் gift நான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? இல்லை, அவர் வந்து என்னை நோக்கி வந்தாரா, ஒரு வேகத்தில் வாங்கிட்டேன். வாவ், இது எனக்கே சர்ப்ரைஸாக இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இருங்க, ஏதாவது ஐஃபோன் ஏதாவது இருக்க போதுமா? மெல்ல ஓப்பன் பண்ணுமா? நீ ஏமா டப்பு ஃபோன் ஏதாவது இருந்தா? நீ இருமா. இல்லை, நான் பாக்ஸ் பார்க்க போது இப்படி இந்த gift இருக்கே. அப்படியா? இது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஃபேட்மேன் சார், சௌந்தர்யாக்கு இந்த gift கரெக்டான giftன்னு எல்லாரும் ஒத்துப்பாங்க. தெரியலையே. கோல்டு செயினா? கோல்டு செயின். ஏய் என்னப்பா, கவர் உள்ளந்து எடுக்கிறாங்க ஏதோ. என்னது என்னது என்னது? அம்மா சொல்லுமா. முட்டை பப்ஸு. ஆஹா அண்ணா, நாங்க எந்த லெவல்ல யோசிச்சு முட்டை பப்ஸ். பரவாயில்ல, அது முட்டை பப்ஸ்க்கு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஆனா நீ என்னென்னலாம் யோசிச்சீங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டோன்னு சொல்றேன். ஏன் என்ன சாப்பிட வைக்கிறீங்க? இதுவே என்ன எனக்கு சந்தேகமா உனக்கு இருக்கே. கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. வந்துமா, இப்போ வாங்குனீங்க, சூடே இல்லை. சூடே இல்லைல்ல. நீ சாப்பிட்டு சொல்லு. இது என்னோட பேக்கரி தான். உங்க பேக்கரி தான்? வேற வெளியில முத்துக்குமரன் பேக்கரி.
பேக்கரி தான் கரெக்டா? ஆமா. உங்க பேக் எப்படி சொல்றீங்க? எப்படி நல்லா இருக்கா? அதனால தான் நல்லா கேக்குறியா நீ? நல்லா இருக்கா? இல்ல இல்லடா. டேஸ்ட் ஆ. அதனால கண்டுபிடிச்சேன். இல்ல உங்க பேக்கரி இல்ல நல்லா இருக்கா? இல்ல உங்க பேக்கரியில என்னங்க சொல்றீங்க? அவர் சும்மா சொல்றாருங்க. நீங்க வேற ஏமாத்துறீங்க. என் கடையில இப்படி தாங்க இருக்கும். உங்க பேக்கரி இப்படி தான் இருக்குமா? ஆமா. 10 ரூபா தான் இது. உங்க பேக்கரியில என்ன விலை இது? என்னோட பேக்கரியில இப்ப என்ன விலைன்னு தெரியல. தெரியல இப்ப தெரியல. சூப்பர் நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கு சூப்பர் கொடுத்து. சும்மா சௌந்தர்யா பக்கத்தில் இருக்கான்றதுக்காகலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணல. சௌந்தர்யாவுடைய பெஸ்ட்டு கிஃப்டாக நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துட்டேன். என்னை ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் அவள் எப்படியும் ஒன்றும் சமைக்க போகிறதில்ல, சும்மா தான் இருந்தா. அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்து அழுகாதீங்க ப்ரோ கஷ்டமாக இருக்குன்னு என்னை ஃபஸ்ட்டு ஹக் பண்ணி கிஃப்ட் பண்ணது சௌந்தர்யா தான். ஸோ ஐ ட்ரூலி செரிஷ் த மூமெண்ட். என்னுடைய பயண வீடியோவில் ஃபினிஷிங்கில் அதில் தான் முடிச்சிருப்பாங்க. வாவ் Yeah, Super, super. So, Saundharya is, a true gift to anyone who likes her. வாவ் சூப்பர் பண்ணா. பட் இவ்வளோ அழகாக ஒருத்தரை வந்து புரிஞ்சு இன்னைக்கு இவ்வளோ பேர் மத்தியில் நீங்கள் பேசினாலும் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேட்மேன் சார்னாலே எப்போவுமே அந்த விமர்சனங்கள், கான்ட்ரவர்சிஸ், ஒருத்தரை அடித்து நவுத்துறது, தாக்குறது இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் சவுண்ட் பற்றி நீங்கள் பேசின நிறைய விஷயங்கள் வெளியில் தப்பாக போச்சு, இன்னமும் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஃபேட்மேன் சாரோட பதில் என்ன? எவ்வளவு அதிபுத்திசாலியோ இல்லை எவ்வளவு முட்டாளோ நம்ம யாரை எப்படி பார்க்குறோமோ அதை மாற்றி அந்த ஷோ ஒன்று செய்யும், அந்த வீடு ஒன்று செய்யும். ஆக்சுவலாக சொல்லணும்னா அது அந்த விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ இவங்களது ஒப்பீனியன் தான், அது ஃபேக்ட் கிடையாது. ஸோ நான் விமர்சனம் பண்ணுறதே ஒப்பீனியன்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் எனக்கு எப்படின்னா ஒருத்தங்களை வந்து சரியாக வேலிடேட் பண்ணாமல் வச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு 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 அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நான் சௌந்தர்யாவை பார்த்துட்டு போன விதம், நான் ஃபர்ஸ்ட் வீக் உள்ளே இருக்கும் போது இருந்த சௌந்தர்யாவும் அதுக்கு நான் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய காமெடி என்னென்னா, ஃபர்ஸ்ட் வீக்கு இவனை காப்பாற்றுறான் அவனை காப்பாற்றுறேன்னு என்னையை காப்பாற்றிக்காமல் விட்டேன். நான் முதல் வாரத்தை நான் வெளில வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கிட்ட நான் உள்ளே எப்படி இருக்குதுன்னு கற்றுக்கணுன்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ பிரமாதமாக இந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தது. பட் அகெயின் ஐ எம் சேயிங், வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்தந்த பிளேயருக்கு ஒரு ஃபேண்டம் கிரியேட் ஆகும். அந்த ஃபேண்டம் வந்து அவங்க அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு அதே பாயிண்ட் ஆஃப் வியூவை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பட் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் ஷீ ஸ்டுட் பை ஓன். அதனால் அந்த ரியல் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக ரீச் பண்ணியிருக்கு. ஸோ என்னுடைய விமர்சனங்கள் மாறுறது முக்கியமே கிடையாது. அதை நம்மளை செல்ஃப் ரியலைஸ் பண்ணி ரிக்ரெட் பண்ணி மாற வச்சது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ரியலுக்கு கிடைக்கிற சக்ஸஸ். நீங்கள் ஜெயிச்சா கூட கிடைக்காத சக்ஸஸ் வந்து ஒருத்தன் வந்து அவன் ரியலைஸ் பண்ணிச்சா இந்த பொண்ணை தப்பாக நினச்சிட்டோமே, இல்லை இந்த பொண்ணு உண்மையாக தான் இருக்குது, இந்த பொண்ணு சில பேரோட கேள்விகள் வேறு மாதிரி இருக்கலாம், நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு. பட் கேமுக்கு எவ்வளோ ரியலாக இருக்குன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் அங்கே. அந்த பெர்ஸ்பெக்டிவில் விமர்சனங்கள்லாம் நான் பார்க்காததா. ஸோ சீன் எனஃப். ஸோ ஐ எம் ஹாப்பி. நிறைய மீம்ஸ் உங்களை பற்றி வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? என்னன்னு தலைகீழ இப்படி உட்காந்துட்டு நம்ம ஏதாவது இருந்தால் அப்படி பாடுற மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுங்க. அந்த பாட்டு நீங்கள் அந்த பாட்டோட நீங்கள் பாடின பாட்டு இப்போ எல்லாம் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய ட்ரெண்டிங் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. இல்லை அது ஒரு 5 பாட்டு என் மண்டையில் இருக்கும். எப்போவுமே அந்த 5 பாட்டு தாங்க வரும். என்ன பாட்டுமா சொல்லுமா? 5 பாட்டு. காதல் என் காதல், அப்புறம் அது ஏதோ ஒன்று சோகமாக ஏதோ ஒன்று இருக்கும், வாழ்க்கையை நினச்சி, அப்புறம் இந்த பூமி என்ன சுற்றுது அந்த பாட்டு. இது வந்து நான் ஸ்டாப்பாக பாடிட்டே இருப்பேன். அப்போ வந்து மேபி தலையில உட்காந்து பாடிட்டு இருந்தேன் போல் இருக்குது, அதை எடுத்து போட்டாங்க. அதுலேயும் இப்போ டெம்ப்ளேட் வர ஒரு ரீசெண்டாக ஒரு ரீல் நானே ஷேர் பண்ணேன். வென் பிஎஃப் ஸ்கோல்ஸ் யூ சம்திங் ஏதோ ஒன்று வந்துச்சு, பாய் ஃப்ரெண்ட் வந்து திட்டினா உடனே நம்ம வந்து அந்த பாட்டு பாடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஏதோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறது. சூப்பர். அது இதை தாண்டி வந்து ராணவோட ஒரு மீமோ ட்ரெண்டிங் ஆச்சு, வாழ்க்கையை உன் கூட வாழ முடியாது அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ராணுவுக்கா? ராணுவ தாண்டுங்க போய் கேட்கணும். ராணுவுக்கு இல்லை, சொன்னதுக்கு பொதுவாக உங்களோட கமெண்ட் என்னன்றது கேட்கல. உள்ள ரொம்ப கஷ்டம்தான் அவனோட வாழ்க்கை வாழ்றது. சீரியஸாவா? ஆமாங்க, ரொம்ப ஒரு கட்டத்து மேலே நான் வந்து இப்போ யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்புவேன்.
என்னென்னமோ சொல்லி என்னை நம்ப வச்சிட்டான் ஒரு ஃபர்ஸ்ட். பாட்டு- அப்புறமா நான் அலர்ட் ஆயிட்டேன். ஆ ஏதோ பாரதியாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருந்தான். அப்புறமா சேலையில் வீடு கட்டுவா இதெல்லாம் தப்பு தட் தப்பா வாஸ் கியூட் ஆக்சுவலி. இது நான் உங்களை இன்டர்வியூ பண்ண இல்லை சேலையில் வீடு கட்டவா உங்களுக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா சவுண்டாங்க? உங்கள் எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இல்லை, எனக்கு பொதுவாக பாட்டில் வந்து லிரிக்ஸ் தெரியாது, தப்பாக தான் நானே பாடுவேன். இவன் சொன்னதுனால நான் டக்குன்னு நம்பிட்டேன். அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அலர்ட் ஆகிட்டேன். இவன் வந்து நான் நம்புறேன்றதுக்கால என்னை ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. நீங்கள் ரொம்ப உடஞ்ச ஒரு மொமெண்ட் உங்களை அறியாமே ஒரு செகண்ட் அதை மேபி நாங்கள் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பட் ஒன் மொமெண்ட் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேனா அப்படின்றத அந்த மிரரை பார்த்து நீங்கள் நிறைய பேசும்பொழுது நமக்கான அந்த கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சௌந்தர்யாவோட உடஞ்ச மூமெண்ட் இன்னைக்கு இவ்வளோ நீங்கள் மோல்டாகி வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன சௌந்தர்யா? நீங்களே நிறைய விஷயம் மாற்றிக்கிறீங்களே, அது கேட்குறேன். காரணம் வந்து கேட்டிங்கன்னா, என்னோடய கான்ஃபிடென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு இடத்துல என்னோடய இன்செக்யூரிட்டிஸ், என்னோடய வாய்ஸு எப்படி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட வாய்ஸை, நான் எப்படி என்னை ஏற்றுக்குப்பேன்? நான் இப்போ எங்கேயாவது போய் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கே அந்த இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடாது. ஐயோ ஏதாவது நினைப்பாங்களோ. ஏன்னா ஒரு வீடியோ போடணுன்னா கூட யோசிச்சு தான் போடுவேன் இந்த வாய்ஸ். ஏன்னா கமெண்ட்ஸே அவ்வளோ வருங்க. என்னங்க குரல் இது, மொட்டை ராஜேந்திரன் சார், விடிவி கணேஷ் சார் எல்லாருமே இழுப்பாங்க. நம்ம என்னங்க போடுவேன், பிறக்கும் போது என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மைண்ட் வாய்ஸ் எனக்கு இருக்கும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல. எனக்கு என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் கலாய்ப்பாங்க என்னோடய வாய்ஸை. ஸ்கூல் படிக்கும் போது கலாய்ப்பாங்க. அப்போவே மேபி நான் அவங்கள சிரிக்கிறாங்கன்றதுக்காக நான் அதை ஸ்போர்ட்டிவாக அப்போவே எடுக்க ஆரம்பிச்சுருந்துருக்கணும். ஏன்னா அப்போயே எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னும் என் லைஃப் வந்து டக்குன்னு மாறி இருக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப ரிசர்வ்ட் ஆகிட்டேன், பேசவே கூடாது. புக்கு படிக்க சொன்னால் கூட பயப்படுவேன். ஃபஸ்ட் ரோவில் உட்கார மாட்டேன், லாஸ்ட்டில் தான் போய் உட்காருவேன். நம்மளை படிக்க வச்சுருவாங்க. ஏன்னா லெட்ரு படிக்க ஆரம்பிக்கும் போதே அங்கே வந்து எல்லாருமே பாய்ஸ்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சிரிக்க என்ன ஆகுதுன்னா நம்மளோட அங்கே கான்ஃபிடென்ஸும் இறங்கி நம்மளோட குறைவை வந்து நம்ம இன்னும் குறைவாக தான் பார்க்குறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் வந்து இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிட்டு மேலே வராங்க. நிறைய சேது சார் ஆகட்டும், ரஜினிகாந்த் சார், கமல் சார், இவங்களாம் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ரஜினி சார்லாம் வந்து நான் இவ்வளோ மேலே வச்சுருக்கேன். ஏன்னா அவரோட இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன், அவர் படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்களெல்லாம் நான் வச்சுருக்கும் போது எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இவங்களெல்லாம் பார்த்து பில்ட் ஆகுது. இந்த சினிமாவில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வரணும் போது நம்மளோட குறைகளை நம்ம நிறைய பேருக்கு காட்டணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு குறை இருக்கலாம். இது நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கோ, இல்லை நம்ம வாழ்க்கையில் இது ஏதாவது ஒரு பாடியோ இல்லை ஃபேஸோ, பிம்பிள்ஸு, ஹேரு, இந்த மாதிரி நிறைய குறை இருக்கலாம்ல, என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குறைய வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா அப்போயே உங்கள் லைஃப் காலின்னு அர்த்தம். ஸோ அதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னால், என் மேலே உள்ள கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுது. இப்போது நான் வந்து ஸ்கூல் படிக்கிற சௌந்தர்யாவே நான் இருந்திருந்தேன்னா இப்போ நான் இங்கே உட்காந்து நான் இங்கே பேசியிருக்கவே மாட்டேன். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த குறைய வந்து நீங்கள் லேட்டாக ரியலைஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு யார் என்ன சொன்னால் என்னங்க, இது தாங்க நான், என் வாய்ஸ் இப்படி தாங்க இருக்கும், நான் வேணால் அப்போயும் நான் பாட்டு பாடுவேன், என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, இதுதான் என் குறை, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்கனாலே பெஸ்ட்டு. இல்லை தட் இஸ். ஆனால் இன்றைக்கி எது உங்களுக்கு குறையா இருக்குன்னு சொன்னீங்களோ அது உங்களோட மிகப்பெரிய அடையாளமாக மாறி இருக்கு சௌந்தர்யா. சூப்பர். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, சௌந்தர்யான்றதை தாண்டி உங்களோட ஒரு இந்த வே யூ கேரி, இந்த நாட்டி திங்ஸ் எல்லாம் தாண்டி உங்கள் வாய்ஸ் எல்லாருக்குமே இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸ் மத்தியிலே அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். Come on சௌந்தர்யா, you can do it. எங்கே சௌந்தர்யா, come on, you can. லிஃப்ட் பண்ணிடுங்க, அப்படியே ரெண்டு கையில லிஃப்ட் பண்ணிடுங்க. எங்கங்க தூக்குறது, எங்கே இருக்கு தலை? இப்போ தூக்குங்க, இப்போ தூக்குங்க. Saundarya's Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Audapay, your trusted payout partner. Kardia Kadalennai, Tastia Healthia Venumna Onnudha, Adiyar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays presents Bihanoth Saundarya Fans Festival, powered by Howda Pay, Kardia Groundnut Oil, A2B Veg Restaurant.